வணக்கம். நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2025 ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டாலே நம்ம ரெண்டு பேரை பற்றி என்ன பேசுவோம். ஒருத்தவங்க பாபா அவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க நேஸ்டோடமஸாக இருப்பாங்க. நேஸ்டோடமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு போப்பு கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜி, அவர் கிரகத்தை வச்சுட்டு ஃபியூச்சர்லாம் இப்படி இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மூலிமா ஒரு 4 வரியில கவிதை மாதிரி எழுதி தள்ளி வரதான் நேஸ்டோடமஸ். இதே நீங்க பாபா வாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா பஞ்சபூதங்களை வச்சுக்கிட்ட ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் வந்திருக்கு. இவங்க எதுவுமே கத்துக்கல, எதுவும் இல்லை. ஓகே ஃபியூச்சர் இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க சென்ஸ் மூலியமா ஒரு பவர் வந்திருக்கு. அது மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்றவர் தான் நம்ம சொல்றவங்க தான் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பாபா வாங்க. இவங்க வந்து பயோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு இருக்கும்போதே வந்து ஒரு சூறாவளி காத்து மூலமா சிக்கிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுலாம் நிறைய மண்ணு போயிருது. கண்ணுல நிறைய மண்ணு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம போயிருது. இப்போ இந்த சென்ஸ் ஆர்கன் வேலை செய்யாதனால வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க சென்ஸ் ஆர்கனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ கண்ணு மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேட் ஃபுல்லா எது போகும், காதுல என்ன விஷயம் கேட்குது, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அந்த விஷயம் தான் நமக்கு போகும். அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாதப்போ வந்து பாத்தீங்கன்னா அது சரி பண்றதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் காசு இல்லை, அதனால கண்ணு தெரியாமலே போயிருது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன நிறைய இருக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கு. இது மாதிரி இருக்கும்போது இவங்களால வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயம்லாம் நடந்துக்கிறாங்க, ஃபியூச்சர் எப்படி எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால சொல்ல முடியுது. அது வந்து ஃபியூச்சர்லையும் நடக்குதுங்கிறது நம்புறாங்க, நடந்துட்டு இருக்கிறது உண்மை. சில விஷயம் பொய்யா இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயம் சொல்றது ஒரு 90% கிட்ட நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல்கேரியா பார்த்தீங்களா, அங்கே தான் பல்கேரியா 3 அக்டோபரில் 1911 பிறந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூசியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மியூசியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. சரி, இப்படிலாம் இருந்துட்டு இருந்தா கூட இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் நடந்திருக்கு, இனிமேல் 2025 என்ன சொல்லிடுறாங்க, இப்போ என்ன நடக்க போகுது எல்லாமே பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்து ஒரு கருப்பினத்த மக்கள் இருந்தவங்க வந்து யூஎஸ் பிரசிடென்டா அவர் சொன்னது நடந்திருக்கு. நிறைய விஷயம், வெள்ள மாளிகை இடிக்கிறது, வெள்ள மாளிகைகளை வந்து பேரழிவு சந்திக்க போறது, அவங்க அது மாதிரி சொன்னதும் நடந்திருக்கு. அவங்களோட ஓன் டெத்து கூட வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்க போது அந்த எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கூட ஓகே வெளியே சொல்லாம அவங்க ஓன் டெத் அப்ப அவங்க சைலண்டா இறந்துட்டு இருந்திருக்காங்க. அது கூட அவங்க சொல்லி மார்க் பண்ணி வச்சுட்டு எழுதி இறந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து நீ இப்போ இத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்க போற, இத்தனை ஆயுஷ் வரைக்கும் வாழ போற, நீ நினைச்சனா வந்து டாக்டர் ஆயிடுவேன், நீ நினைச்சனா இன்ஜினியர் ஆயிடுவேன், நீ நினைச்சனா ஐஏஎஸ் ஆயிடுவேன், இப்படிலாம் இருக்கும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நீ ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் டிமோட்டிவ் ஆயிடுவான். ஸோ மெயினாக வந்து ஒருத்தனோட ஃபியூச்சர் தெரிய ஆரம்பிச்சிட்டாலே அவன் வந்து அடுத்த வந்து இந்த உலகத்தில் ஓடவே மாட்டான். இன்னொரு 10 வருஷம் இருக்க போறோமா, இருக்க வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அடுத்த வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது எனக்கு தெரிஞ்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் கிடையாது. சரி, நம்ம வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2025 என்ன சொல்றாங்கன்னா, முதல் விஷயம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தோட வந்து கான்டாக்ட் வச்சுப்பாங்க. கிரகம் மீன்ஸ் இது வந்து 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வேற ஒரு வேற்று கிரக வாசின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. வேற்று கிரக வாசி மீன்ஸ் வேற ஒரு கிரகத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு ஏலியனா இருக்கலாம், அவங்களோட கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ரீசெண்டா எலன் மஸ்க் சொன்னார் பாத்தீங்களா, வேர்ல்டு வார் 3 மூலியமா நிறைய மக்கள்லாம் வந்து பேரழிவு சந்திப்பாங்க, அதுக்குனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டு போயிட்டு மார்ஸ்ல வைக்கி ஹியூமனிட்டி மூலியமா சேவ் பண்ணணும். இப்போ வந்து எர்த்துக்கு வந்து ஓசன் லேயர்னு ஒன்று இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அந்த அல்ட்ராவயலட் ரே வந்து மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வராது அந்த ரே. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா மார்ஸுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவர் வந்து நடக்குது ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மார்ஸ்ல கொண்டு போய் ஹியூமன்ஸை சேவ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் நடந்திருந்தாலும் சரி, இந்த விஷயத்த இவங்க வந்து மோஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் டு மைண்ட், அதை வந்து டெலிபதின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் இங்க இருக்கேன், இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல வந்து என்ன யோசிக்கிறாங்க, அது எல்லாமே வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்ப ரீசெண்டா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நியூராலின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சிப் வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஓகே இந்த சிப் மூலியமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால வந்து பேசிக்க முடியும், மைண்ட் டு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு. இதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி விதமா கூட பாபா அவங்க சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம ஒரு அனிமல் இருக்கு பாத்தீங்கன்னா, விலங்கு, ஒரு பூனை என்ன நினைக்குது, ஒரு எலி என்ன நினைக்குது,
ஒரு டாக் என்ன நினைக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மைண்ட்ல சிப்ல இருந்து கூட அது எப்படி அதோட லாங்குவேஜ் மூலிமா ஹியூமன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஓகே இவங்க இதை தான் சொல்ல வராங்கிறது ஒரு மனுஷனுக்கும் விலங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஃபியூச்சரில் வந்து இப்படி கூட நடக்கும் அப்படின்னு வந்து பாபா அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர் இதெல்லாம் நடக்கலாம். எனக்கு என்னன்னு தோணுச்சுன்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து மைண்ட் டு மைண்ட் சிப் இருந்துச்சுன்னா அவன் என்ன ஆன்சர் சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியும், நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்படி கூட இருக்கலாம்ல. என்ன டெக்னாலஜி ரொம்ப வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளே அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் தேவைப்படுது, லங்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கன்ஸாக தேவைப்பட்டால் நம்ம வந்து பணக்காரனாக இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. ஏழையாக இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான கான்டாக்ட்லாம் கிடைக்காது. இப்படிலாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்காது. இப்போ அதனால வந்து தனியாக ஒரு லேப் வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணப்படும். ஏன்னா நிறைய டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கன்ஸ் வருது. இப்போ இவங்க வந்து இது எப்படி டெவலப் பண்ணுவாங்க, இது எப்படி தானாக வளரும், இது எப்படி வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க தெரில. மேபி எனக்கு என்னன்னா எந்த ஒரு மனுஷன் இறந்தாலும் சரி அவங்களோட ஆர்கன்ஸை சேவ் பண்ணி வச்சோன்னா ஃபியூச்சரில் யாராவது ஒருத்தவங்க வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருத்தவங்க வந்து லங்ஸ் ப்ராப்ளம் மூலிமா இறந்துட்டாங்கன்னா அவங்க ஹார்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அது மாதிரிங்கிற விஷயம். அது மாதிரி சில ஆர்கன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறது மூலிமா சில பேர் இறக்குறத வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நான் யோசிச்சது. இவங்க எப்படி இதை தானாக க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதுல இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பாடிலாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சரில் வர டெக்னாலஜி மூலமே என்னால் வந்து அவங்கள வந்து உயிர் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு மனுஷன் எவ்வளோ பெருசு அவ்வளோ சைஸ் வந்து எக் மாதிரி ஷேப் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இறந்து போனவங்க பாடி உள்ளே வச்சுட்டு ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த ப்ரிசர்வில் தான் இருக்குது. ஃபியூச்சரில் டெக்னாலஜி கொண்டு வர முடிஞ்சால் அவங்கள வந்து எங்களால் உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வரைக்கும் அது வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் கூட இருக்குது. இதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகத்தோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ஹை பீக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோப் நாடு பார்த்தீங்கன்னா ஈரோப் நாடு வந்து பேரழிவை சந்திக்கும். பேரழிவு மீன்ஸ் சாதாரணமும் கிடையாது. இது வரைக்கும் பார்க்காத வீழ்ச்சி வந்து ஈரோப் நாடு பார்க்க போது. மேபி இப்போ நடக்கிற ரஷ்யன் உக்ரைன் வாராக இருக்கலாம், ஈரான் இஸ்ரேலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ பெருசாக இப்போ ஒரு 2 டீம் சேர்ற டைமில் தான் வந்து 2025 இருக்க போதுன்னு நினைக்கிறேன். யார் எந்தெந்த குரூப்புன்னு தெரில. 2 டீமாக சேர்ந்து எந்தெந்த நாடு அடிச்சுக்க போகுது, எவ்வளோ பெரிய World War III வரப்போகுது. இது மூலிமா பாதிக்கப்படுறது யாராக இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். ஏன்னா அடுத்தடுத்து இப்போ பிஸ்னஸ் மேன் யோசிச்சு பாருங்க, இஎம்ஐ கட்டணும்னா யார் தலையில் கை வைப்பாங்க? இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து வருமானம் இல்லைன்னா யார் தலையில் கையை வைப்பாங்க? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட கீழே இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்களே. இது மாதிரிலாம் வந்து World War III வரது மூலிமா நிறைய டேஞ்சர்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க போறீங்க கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாடு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்றலா கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா நாட்டுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கண்ட்ரோல் வரும் அப்படின்றாங்க. ஒரு World War III வந்து ரஷ்யா சைடில் சேர்ற ஒரு பார்ட்டி மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாடு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா ரஷ்யா நாடு தான் ஜெயிச்சாங்கன்னா ஒரு வல்லரசு நாடு ஈக்குவலாக கொண்டு வந்துடுவாங்களா. இப்போ அமெரிக்காலாம் என்ன நிலைமையில கொண்டு ஆக போகுதுன்னு தெரில. மேபி பார்க்கலாம், ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் நடந்தாலும் சரி இது நடக்கும் நடக்காமல் இருக்கும். இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறமா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு இருக்குது பார்த்துருக்கீங்களா. ஆக்சுவலி நாஸ்ட்ராடமஸும் சரி பாபா வாங்கவும் சரி பிரேசில் நாடு வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி பார்க்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பிரேசில் நாடு வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கடைய போகுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரேசில் நாடு நிறைய வேல்கனோலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வேல்கனோ எரப்ஷன்ஸ் நடக்க போகுது. அதனால் அந்த பிரேசில் நாடு மொத்தமாக அப்படியே அழிஞ்சிரும், அப்படியே ஒரு தரமட்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து பாப்புலேஷன் லாஸ் ஆகும், World War III மூலயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாப்புலேஷன் லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பெர்த். இப்போது ஒருத்தவங்களோட பெர்த் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட வயிற்றில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, அவங்க பெர்த்தில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து அவங்களோட அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து நடக்குமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே இருந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு எக் ஸ்ட்ரக்சர் ஒரு பவுலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு செம்மனியும்
அம்மாவை கர்ப்பப்பை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வச்சுக்கிட்டு அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன நடக்கும், அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் உள்ள என்ன நடக்கும், என்னால் அதை ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியலாக அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே அந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு செம்மனை வச்சுக்கிட்டு என்னால் கொண்டு வர முடியும், ஒரு பெர்த்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக நடக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் எந்த அளவுக்கு இது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக இப்போதைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட வயிற்றுக்குள்ளே இருந்து மட்டும்தான் ஒரு பேபி வந்து ஒரு 6 months 7 months க்ரோ ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பேபியை வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக எங்களால் வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா கிட்ட செலவாகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் வெறும் ஒரு செம்மனை ஒரு கர்ப்பப்பையை வச்சுக்கிட்டு எங்களை ஆர்டிஃபிஷியல் அந்த பெர்த்தை ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து எங்களால் க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமா என்னன்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது 2 பேர் சொன்னதை வந்து ஓகே இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மெயினாக சொல்லி நான் எடுத்திருக்கேன். என்னதான் இருந்துச்சு இவங்க சொன்னது நிறைய நடந்திருக்கு. அவங்களோட ஓன் டெத்து ப்ரிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஒருத்தர் வருவார், ஹிட்லர்னு ஒருத்தர் வருவார். இது மாதிரி இவங்க சொன்னது நிறைய நடந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இதே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இயர் எண்டில் பார்ப்போம். இயர் எண்டில் வந்து இவங்க சொன்னது எல்லாம் நடந்திருக்கா நடக்கலையா, ஃபியூச்சர் இது மாதிரி நடந்திருக்கா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உண்மையா பொய்யா எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணும்போது தான் ஓகே நம்ம சொன்னது பொய் போல், ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எல்லாமே தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், ஃபியூச்சர் வந்து இப்படி இருக்க போது நினச்சி வாழாதீங்க. ஃபியூச்சரை நீங்கள் மாற்றணும்னு நினச்சி வாழுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மாறிக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ், பாய்.